வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு பழைய கற்காலம். பழைய கற்காலம்னா என்ன? பழைய கற்காலத்துல மனிதன் வாழ்ந்ததுக்கான சான்றுகள் என்னெல்லாம் கிடைச்சிருக்கு? அவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு? இத பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் UN அபிஷியல் கற்போம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்நதி. பழைய கற்காலம். பண்டைய காலகட்டத்துல மனிதன் தென்னிந்திய பகுதிகளிலையும் நீர்நிலைகள் நிறைந்த பகுதிகளிலையும் மலையை அடுத்த காட்டு பகுதிகளையும் வாழ்ந்து வந்தான் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு யூகமாவே இருந்துட்டு வருது. இந்த யூகம் எப்படி உறுதிப்படுத்தப்படுது அப்படின்னா, தென்னிந்தியாவுல நடந்த ஆய்வுல மனித குரங்குகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கொரிலா, சிம்பான்சி, உராங்குட்டா இதனுடைய எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன. இதன் மூலமா மனிதன் தென்னிந்திய பகுதிகளில் வாழ்ந்து வந்தான் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போதைய தட்ப வெப்பநிலை மனிதன் வாழ்வதற்கு ஒரு ஏற்ற சூழலா இருந்திருக்கலாம். அப்போதைய மனிதன் ஆடை எதுவும் அணிஞ்சதில்லை. ஆனா அவனுடைய உடல் முழுவதும் ரோமங்கள் நிறைஞ்சிருந்துச்சு. இதனால புதர்கள்லையும் மரங்கள்லையும் வாழ்ந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில வாழ்ந்திருக்கிறான். எதனால அப்படின்னா, அவன் உயிர் வாழ்றதுக்கு நீரின் தேவை இருந்திருக்கு. ஆனா அந்த நீரை எடுத்து கொண்டு போய் தன்னுடைய வசிப்பிடத்துல வச்சு குடிக்கிறதுக்கான எந்த ஒரு பாத்திரமும் அவன் கையில இல்லை. அதனால அது பக்கத்திலேயே இருந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கிறான். அகல் ஆய்வின் மூலமா பண்டைய மனிதனுடைய எலும்பு கூடுல கிடைக்கப்பட்ட கற்களை ஆய்வு செய்ததன் மூலமாக அவன் ஆரம்ப காலகட்டத்துல கிழங்குகளையும் பழங்களையுமே தன்னுடைய உணவுப் பொருளா கொண்டுள்ளான் அப்படிங்கிறது தெரிகிறது. அடுத்ததான் பழைய கற்கால சான்றுகளா என்னென்ன பொருட்கள் கிடைத்திருக்கின்றன, எங்கு கிடைத்திருக்கின்றன அப்படிங்கிறத பார்க்கலாம். பழைய கற்காலம் அப்படிங்கிறது பதப்படுத்தப்படாத கற்கருவிகளை பண்டைய மனிதன் பயன்படுத்திய காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அக்காலத்துல பயன்படுத்திய கருவிகள் எங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா, கர்னூல், குண்டூர், நெல்லூர், கடப்பை, செங்கற்பட்டு, வட ஆற்காடு போன்ற பகுதிகளில் கிடைத்துள்ளன. என்னென்ன பொருட்கள் கிடைச்சது அப்படின்னா, ஈட்டிகள், குழி தோன்றும் கருவிகள், வட்ட கற்கள், ஒரு புறம் மட்டும் கூர்மையான கற்கள், இருபுறமும் கூர்மையான கற்கள், கோடாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பல கல்லாலான கருவிகள் கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த கருவிகள் எல்லாமே சீர்படுத்தப்படாத கருவிகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பழைய கற்கால மனிதனுடைய உணவு முறை பத்தி பார்க்கலாம். பழைய கற்கால மனிதன் ஆரம்ப காலகட்டத்துல கிழங்குகளையும் பழங்களையுமே தன்னுடைய உணவு பொருளா கொண்டுட்டு இருக்கிறான். மழை இல்லாத காலகட்டத்துல நிலம் வறண்ட பொழுது கிழங்குகளும் பழங்களும் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அந்த சமயத்துல விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிக்கிறான். விலங்குகளை வேட்டையாடுறதுக்குன்னு சொல்லியும் அதனுடைய உடம்பை கிழிக்கிறதுக்காகவும் ஏற்றவாறு கற்கருவிகளை தயார் செய்ய ஆரம்பிக்கிறான். அதன் மூலமா விலங்குகளை வேட்டையாடி அதனுடைய இறைச்சியை சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்துல மான், ஆடு, மாடு போன்ற விலங்குகளுடைய இறைச்சியை சாப்பிடுறான். முதல்ல பழைய கற்கால மனிதனுக்கு விலங்குகள் மேலையும் பூச்சிகள் மேலையும் பயம் இருந்திருக்கு. ஆனா காலம் மாற மாற அவனுக்கு அதன் மேல இருக்கக்கூடிய பயம் போய் அதையே வேட்டையாட ஆரம்பிக்கிறான். இந்த மரபினரை சேர்ந்த வேடவர்கள் இன்னும் தென்னிந்திய காடுகள்ல வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா மனிதன் நெருப்பை எப்படி கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மூங்கில்கள் காற்றுல ஒன்னோடு ஒண்ணு உரசும் போது நெருப்பு உண்டாகிறது ஒரு இயற்கையான நிகழ்ச்சி. அத மனிதன் பார்க்கிறான். பார்த்துட்டு 2 மூங்கில் கம்புகள் உரசும் போது நெருப்பு உண்டாகுது அப்படிங்கிறத அவனும் செஞ்சு பார்க்கறான். அதுக்கடுத்து ஒரு பெரிய மரக்கட்டையில சின்னதா ஒரு பள்ளத்தை உண்டாக்கி அத ஒரு குச்சியால கடைஞ்சிட்டு வேகமா கடைஞ்சிட்டு இருக்கும் போது அதுலயும் நெருப்பு உண்டாகிறத பார்க்கறான். மூன்றாவதாதான் சிக்கி முக்கி கற்களை கொண்டு நெருப்பை உண்டாக்க பழகி கொள்றான். இப்படி கண்டுபிடிச்ச நெருப்பை வச்சு விலங்குகளை அச்சுறுத்துறான். தன்னுடைய வசிப்பிடத்திற்கு அருகிலேயே நெருப்பை மூட்டி அதன் மூலமா ஏற்படக்கூடிய வெளிச்சத்தை பார்த்து விலங்குகள் அஞ்சுறத கவனிக்க ஆரம்பிக்கிறான். இந்த நெருப்புல விலங்குகளுடைய இறைச்சியையும் போட்டு பதப்படுத்தி சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்படி பச்சையா சாப்பிடக்கூடிய இறைச்சியை விட பதப்படுத்தி சாப்பிடக்கூடிய இறைச்சி சாப்பிட்றதுக்கு எளிமையா இருக்கிறத பார்த்து அதே முறைய நாளடைவுல பின்பற்ற ஆரம்பிக்கிறான். பழைய கற்கால மனிதனுடைய வாழ்க்கை முறை பத்தி பார்க்கலாம். பழைய கற்கால மக்கள் வாழ்ந்த இடங்கள்ல கற்கருவிகள் மட்டும்தான் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பழைய கற்கால மனிதன் ஆரம்ப காலகட்டத்துல தனித்தனியே தான் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறான். ஆனா விலங்குகள் மேல ஏற்பட்ட பயத்தின் காரணமா கூட்டம் கூட்டமா வாழ ஆரம்பிக்கிறான்.
அப்படி கூட்டம் கூட்டமா வாழ்ந்து அவன் வசிக்கக்கூடிய இருப்பிடத்துல ஏதாவது ஒரு விலங்காலையோ இல்லைன்னா வேற ஏதாவது சூழ்நிலையாலேயோ ஆபத்து ஏற்படும் போது அந்த இடத்தை விட்டு இடம்பெயர ஆரம்பிக்கிறான். இடம்பெயர்ந்து பாறைகள் இருக்கக்கூடிய இடமா பார்த்து தங்குறான். எதனால அப்படின்னா அவன் கற்கருவிகளை அதிகமா பயன்படுத்துறதுனால அதை செய்யறதுக்கான பாறைகள் இருக்கக்கூடிய பகுதியை நாடி செல்றான். அவனுடைய கூட்டத்துல யாராச்சும் இறந்தாங்க அப்படின்னா அவங்கள எரிக்கவோ புதைக்கவோ செய்யல. அவங்க இறந்தவர்களை அப்படியே விட்டுட்டு விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இரையாக்கி அப்படியே விட்டுட்டு போயிடுறான். கர்னூல் மாவட்டத்துல உள்ள பில்லசுர்க்கம் அப்படிங்கிற ஒரு குகையில பழைய கற்கால மனிதன் வாழ்ந்ததற்கான அடையாளங்களும் சான்றுகளும் கிடைக்க பெற்றுள்ளன. அங்க விலங்குகளுடைய எலும்புகளும் பற்களை கொண்டு செய்யப்பட்ட தாயத்துகளும் இழைக்க பெற்ற எலும்புகளும் கிடைத்துள்ளன. அடுத்ததான் பழைய கற்கால மனிதனுடைய ஆடை என்னவா இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஆரம்ப காலகட்டத்துல பழைய கற்கால மனிதன் ஆடை எதுவும் அணிகிறது இல்லை. அவனுடைய உடல் முழுவதுமே ரோமங்கள் நிறைஞ்சிருந்துச்சு. அது அவனை பாதுகாப்பா உணர வச்சுது. குகைகள்லையும் புதர்கள்லையும் மரங்கள்லையும் தங்க ஆரம்பிச்சான். அவனுடைய அறிவு வளர்ச்சி அடையும் போது அவனுடைய வேலை பளுவும் அதிகமாக ஆரம்பிக்குது. அந்த காலகட்டத்துல அவன் உடம்புல இருக்கக்கூடிய ரோமங்கள் கொஞ்சம் கொஞ்சமா உதிர ஆரம்பிக்குது. இந்த ரோமங்கள் உதிர ஆரம்பிச்சதும் அவன் பாதுகாப்பற்ற முறைய உணர ஆரம்பிக்கிறான். அதுக்காக தான் இறைச்சிக்காக கொன்ற விலங்குகளுடைய தோள்களை எடுத்து ஆடையா போர்த்தி கொள்றான். இதை தவிர்த்து மரங்கள்ல இருக்கக்கூடிய இலை தலைகளை கோர்த்து அதையும் ஆடையா அணிஞ்சு கொள்றான். மர பட்டைகளையும் தன்னுடைய ஆடையா பயன்படுத்தி கொள்றான். பழைய கற்கால மனிதனுடைய மொழி அமைப்பை பத்தி பார்க்கலாம். ஆரம்பத்துல மனிதன் பேச தெரியாதவனாதான் இருக்கிறான். ஆனா அவன் வாழக்கூடிய காட்டு பகுதியில விலங்குகளும் பறவைகளும் ஒலி எழுப்புறத கவனிக்கிறான். அதே மாதிரி ஒலி எழுப்பி தன்னுடைய கருத்தை மற்றவர்களுக்கு புலப்படுத்த நினைக்கிறான். இரண்டாவது நிலையா தான் விரும்பிய பொருளை காட்டியோ இல்லைன்னா செய்கையாலேயோ தன்னுடைய கருத்தை புலப்படுத்துறான். அந்த பொருள் கையில இல்லாதப்போ அதனுடைய உருவத்தை வரைந்து காட்டி தன்னுடைய கருத்தை புலப்படுத்துறான். இப்படி அவனுடைய மொழி அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி பெற்று கடைசியில பேசவும் ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய சந்தாலியர், சவரர், கொண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மலை நாட்டு மக்கள் இன்னைக்கும் பழைய கற்கால மக்கள் பேசிய மொழி அமைப்பை தான் பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்துக்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பழைய கற்கால மனிதனுடைய கலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பற்களை கொண்டு தாயத்துக்கள் செஞ்சிருக்கிறான். இது அவன் வாழ்ந்த பகுதின்னு சொல்லக்கூடிய குகைகள்ல கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதை தவிர்த்து தன்னுடைய கருத்தை புலப்படுத்துறதுக்காக ஒரு பொருளுடைய உருவத்தை வரைஞ்சு காட்டியிருக்கான். இதனால அவனுக்கு ஓவியம் தீட்டவும் அறிஞ்சிருக்கிறான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. அடுத்ததா சமயம். பழைய கற்கால மக்கள் நிரந்தரமா ஒரு இடத்துல வாழல. அடிக்கடி தன்னுடைய இடத்தை மாத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. அதனால இறந்தவர்களை அதே இடத்துல விட்டுட்டு போயிருக்காங்க. இது மூலமா மறுபிறவி குறித்தோ இல்லைன்னா ஆன்மா குறித்தோ அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாததை நம்மளால உணர முடியும். இது மட்டும் இல்லாம கற்கருவிகளை அதிகமா பயன்படுத்தினதுனால பெண் உருவங்களை கல்லால செஞ்சு அதை வழிபட்டு வந்தாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆய்வின் மூலமா நம்மளுக்கு தெரிய வருது. இந்த பெண் உருவங்களை பெண் தேவதைகள் அப்படின்னு சொல்லி வழிபட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம விலங்குகளை அந்த தேவதைகளுக்கு பலியிட்டதற்கான சான்றுகளும் கிடைத்துள்ளன. இந்த பதிவுல பழைய கற்காலம்னா என்ன, பழைய கற்காலத்துல மனிதனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, அவன் வாழ்ந்ததற்கான சான்று ஆதாரங்கள் எங்க என்னெல்லாம் கிடைத்திருக்கின்றன, இதை எல்லாத்தையுமே இந்த பதிவுல பார்த்தோம். இந்த பதிவு இதோட நிறைவு பெறுது. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நான் தமிழ்நதி. நன்றி.